ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிய வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா, தமிழ் மாதங்களின் 3வது மாதமான ஆனி மாதமும் அதனின் ஆன்மீக சிறப்பும், அதே மாதிரி தமிழ் மாதங்களில் ஒரு பெரிய மாதமாக கருதப்படுறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனி மாதம்தான். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல தமிழ் மாதங்கள்லேயே ஒரு பெரிய மாதமாக கருதப்படுவது எதுனா ஆனி மாதம்தான். கிட்டத்தட்ட 32 நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கும். ஆனி மாதத்தில் சூரியனார் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தின் கடைசி மாதமாக வர்றது தான் ஆனி மாதம். நம்ம நாட்டில் நீண்ட பகல் பொழுது கொண்ட ஒரு மாதமாகவும் அமைவது இந்த ஆனி தான். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 38 நிமிடம் வரை இந்த மாதத்தில் பகல் பொழுது நீடித்திருக்கும். அதே போல் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் 32 நாட்கள். தமிழ் மாதத்தில் ஒரு பெரிய மாதமும் இதுவே. இந்த மாதத்தில் மட்டும், அதாவது பார்த்திங்கன்னா பிற மாதங்களுக்கு இல்லாதபடி 32 நாட்கள் காணப்படும். ஏன்னா மிதுன ராசியானது அளவில் சற்று பெரிய ராசி என்பதால் இதனை கடக்க சூரியனாருக்கு கூடுதல் நேரங்கிறது தேவைப்படுவது என்பதே இதுக்கான காரணம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமே ஆனி மாதம். இந்த மாதத்தில் ஆடல் வல்லான் நடராஜ பெருமாளுக்கு வருஷத்தில் 6 முறை அபிஷேகங்கள் நடக்கும். ஆனி மாதம் உத்தர நட்சத்திர நாள் அன்னைக்கு ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னால் அதிகாலையில் நடைபெறும் அபிஷேகமே ஆனி திருமஞ்சனம் எனப்படும். ஆனி திருமஞ்சனத்தின் போது நடராஜ பெருமாளை தரிசித்தா அனைத்து தோஷங்களும் விலகும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல் அன்றைய நாளில் மாலை சிவாலயத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ ஆலயங்களில் தலை சிறந்த ஆலயமாக சொல்லப்படுறது ஸ்ரீரங்கம். ஏன்னா 108 திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசமாக கருதப்படுவது ஸ்ரீரங்கம் தான். அப்படி இருக்க அங்கே ஆனி மாத கேட்டை நட்சத்திர நாளன்று திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திருவருளும் குருவருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோயில்களில் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் நடைபெறும். திருப்புகழை நமக்களித்த அருணகிரிநாதர் ஆனி மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் தான் பிறந்தார். 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரிய ஆழ்வார் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். சமய குரவர்களில் 4வரில் ஒருவரான மாணிக்க வாசகரின் குரு பூஜை ஆனி மாதம் மக நட்சத்திர நாளில் வருது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சிறப்பித்து சொல்லப்படும் அருமையான திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் 32 ஆண்டுகளே இந்த பூமியில் வாழ்ந்தார். தனது வாழ்நாளில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய மாணிக்க வாசகர் சிதம்பர தலத்தில் ஆனி மாதம் மக நட்சத்திரத்தில் ஈசனோட 2 கலந்தார். இதையொட்டி சிதம்பரத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அது இல்லாமல் ஏகாதேசிகள் அனைத்துமே இந்த மாதத்தில் விசேஷம் என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதேசி யோகினி ஏகாதேசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குது. அன்னைக்கு தான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டான் என்று கூறப்படுகிறது. அதே போல் நிறைய கோயில்களில் ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதும் நம்ம பார்க்கலாம். எனக்கு ஆனி மாதத்தை பற்றி தெரிஞ்ச தகவல்கள், அதே போல் நான் ஆன்மீக பெரியவர்கள்ட்ட சேகரித்த தகவலை உங்கள் முன்னாடி ஒரு பதிவாக வச்சுருக்கேன். வழக்கம் போல் தாங்க. பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா இறைவனின் அருளாலையும் உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அதுக்கு இறைவன் வழிவகுக்கணும். அதுக்கு இந்த ஆனி மாதம் உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக மென்மேலும் வெற்றி குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.